கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 94 அதன் 14வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். இங்கே இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும், அப்படி என்றால் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சொந்த ஜனமாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒருவரையும் கர்த்தர் எந்த இடத்திலும் அல்லது எந்த காரியங்களிலும் நெகிழ்ந்து போக இடமில்லாதபடி தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கள் தளர்ந்து போகாதபடி அவர்களுக்காக அதிசயங்களை செய்து நடத்த ஆரம்பிக்கிறார். இங்கே தமது ஜனத்திற்காகத்தான் அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிப்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பல நேரங்களிலே நாம் நம்முடைய மனதுக்குள்ளே கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரோ அல்லது இந்த நெருக்கத்தில் எனக்கு சகாயம் செய்ய மறந்து விட்டாரோ என்றெல்லாம் நாம் எண்ணுகிறோம், புலம்பவும் ஆரம்பிக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுவதை கவனித்து நாம் பார்ப்போம் என்றால் அவருடைய ஜனம், நாம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணவில்லை என்று நாம் எண்ணுவோமானால் வேதமும் அதை மறுக்கிறது, முடியாது அல்லது சகாயம் கிடைக்காதது என்று தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஜனமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த இடத்திலும் கர்த்தர் நெகிழ்ந்து போக, தளர்ந்து போக அல்லது நாம் வாடி போக, சோர்ந்து போக இடமில்லாதபடி அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். அது மட்டுமல்ல, எந்த இடத்திலும் நம்மை அவர் கைவிடாதபடியும் நம்மை காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை வாழ்க்கையின் பகுதிகளிலே இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் நெகிழ்ந்து போய் கர்த்தர் என்னை கைவிட்டார் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள் என்றால், நாம் அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய சொந்த பிள்ளையாக மாறியிருக்கிறோமா அல்லது மாற்றப்பட்ட நாம் அதில் நிலைத்திருக்கிறோமா என்பதை நாம் கவனித்து பார்ப்போம். அப்படி அதில் இருக்கிற அந்த குறைபாடுகளை சரி செய்து கர்த்தருடைய ஜனமாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பிப்போம். அப்பொழுதுதான் இந்த வசனம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் ஆண்டவன் நெகிழவிடாமலும் கைவிடாமலும் இருந்து அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் வாழ்வின் நிலைகளிலே ஆண்டவன் நம்மை நடத்தி செல்ல ஆரம்பிப்பார். ஆனபடியினாலே ஒருவேளை நெகிழ்ந்து போய் தளர்ந்து போய் கைவிடப்பட்டேன் என்கிற எண்ணத்தோடு இருப்போம் என்றால், இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஜனம் அல்லது கர்த்தருடைய பிள்ளை என்பதை நாம் உறுதிப்படுத்தி கிறிஸ்துவிலே நிலைத்து நிற்கிற அந்த உண்மையான வாழ்க்கையை வாழுவோம். கிறிஸ்துவுக்கு தூரம் போய் இயேசுவை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு நாம் நெகிழ்ந்து போய் இருப்பதினாலோ கைவிடப்பட்டோம் என்று கலங்குவதனாலோ ஒரு பிரயோஜனம் இருப்பதில்லை. கிறிஸ்துவோடு கூட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய அந்த உறவின் பாலத்தை நாம் சரிப்படுத்தி அவரோடு கூட இணைந்து இசைந்து நாம் காணப்படும் அவருடைய ஜனமாய் வாழுவோம், அவருடைய பிள்ளைகளாய் வாழுவோம். அப்பொழுது எந்த காலத்திலும், எந்த சமயத்திலும், எந்த இடத்திலும், எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவிலும் நம்மை நெகிழவிடாமலும் கைவிடாமலும் இருந்து நம்மை நடத்தி மகிமைப்படுத்துவார். ஆமேன். செபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலே கூட தகப்பனே, இந்த சங்கீத வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தமது ஜனத்தை தான் நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நாங்கள் பல நேரத்திலே நெகிழ்ந்து போகிறோம், கைவிடப்பட்டோம் என்று கலங்குகிறோம். ஆனால் நாங்கள் கர்த்தருடைய
பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஜனமாக, கர்த்தரில் நிலைத்திருக்கிறோமா என்பதை அனைதினம் பார்க்க தவறி விடுகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சொந்த ஜனமாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கர்த்தரே உம்மிலே மகிழ கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய சுதந்திரமாகி எங்களை நீர் கைவிடாமலும் நெகிழவிடாமலும் எங்களை பாதுகாத்து நீர் நடத்துவீர். அதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.